பணத்தை கொடுத்த உடனே டாக்குமெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா, நான் உங்களை நம்புறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனா அந்த கான்ட்ராக்டையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அப்ப நான் வர்றேம்மா. வரட்டா? பெரியமா பாரு எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் அந்த கண்மணி வேலையா இருக்கும். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. அந்த கான்ட்ராக்டர் எப்படி கச்சிதமா காய் நகர்த்துறான் பாருங்க. நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல சோதனைகள் வரதான் செய்யும். இப்போ நாம ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். முதல்ல கண்மணியை நம்ம மீட் பண்ணணும். ஹலோ கண்மணி, நான் உன்னை உடனே பார்க்கணும். என்ன எதுக்கடி பார்க்கணும்? விஷயம் இருக்கு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அந்த அம்மன் கோயில் கிட்ட வந்துரு, நானும் வந்துருவேன். ஹலோ ஹலோ போலாமா? பெரிய இவ எனக்கே ஆர்டர் போடுறா. எதுக்கு கூப்பிடுறா? போய் பாப்போம். இவ வர சொல்லிருக்கா. நம்மளே வந்து வெயிட் பண்றோம். அவளை இன்னும் ஆளுக்காம். சேர்மன் ஆயிட்டேன்ற கொழுப்பா என்னையே கை நீட்டி அடிக்கிற? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏய் விடு கைய, விடு. என்னடி சும்மா விட மாட்ட? நீ பண்ண காரியத்துக்கு இதோட உன்னை விட்டு நினைச்சுக்கோ. பல்லு பேந்துரும் பாத்துக்கோ. என்னடி ரொம்பதான் வாய் நீளுது? அப்படி தாண்டி நீளும். இவ்வளவு தைரியம் இருந்தா எலெக்ஷன் செலவுக்கு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்ப. ஹே, தேவையில்லாம வீணா என் மேல பழிய போடாத. நான் ஏண்டி உன் மேல பழிய போடணும்? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். என்ன தெரியும்? யாரடி உன்கிட்ட நான் வீட்டை அடமானம் வச்சேன்னு சொன்னது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இங்க வந்து சீனை போடாம இடத்த காலி பண்ணு. ஹலோ, யார் சீன் போட்டா? நீங்களா இல்ல ராசாத்தியா? சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க யார்கிட்ட பத்திரத்தை வச்சீங்களோ, யார்கிட்ட பணம் வாங்க போனீங்களோ அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன அண்ணி, உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வாயிடுச்சு போயிட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்தம் இருந்தா அப்பா பெரியப்பா 2 பேருக்கும் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பெரியமாவை ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்ட வச்சு அவங்களை தலைகுனிய வைக்கிறதே நீங்க தான். அவங்களும் அவங்களுக்கு தெரியாம உங்க பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்காங்க. என்ன இனியன், விட்டா ரொம்ப பேசுறீங்க. உங்க பெரியம்மா ஒண்ணும் தெரியாத சின்ன பாப்பா. நாங்க தான் அவங்களை கெடுக்கிறோமா?
எலெக்ஷன்ல முதல்ல நான் தான் நிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என்ன நிக்க விடாம அவங்களே நிக்கிறேன்னு சொல்லி உங்க பொண்டாட்டி ராசாத்திய தோக்கடிக்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சே தீரணும்னு சொன்னாங்க. அப்போ மக்களுக்கு செலவு பண்ண பணம் வேணும்ல, அது உங்க அப்பா பெரியப்பா கிட்ட கேட்க முடியுமா? அதனால போனா போகுதுன்னு அந்த எக்ஸ் சேர்மன் கிட்ட போய் வீட்டு பத்திரத்தை அடமானம் கொடுத்து பணம் வாங்க ஐடியா கொடுத்தேன். அவங்களும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினாங்க. ஏன் உங்க பெரியம்மா அவ்வளோ நல்லவங்களா இருந்தா வேண்டாம் கண்மணி, இதெல்லாம் தப்பு, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது ராசாத்திய தோக்கடிக்கணும். அவ்வளோ வெறி. அதான் அவங்க கண்ணை மறைச்சு இந்த வேலையை பண்ண வச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். முடிஞ்சா இங்க கொடுத்த அறைய அங்க கொடு பாப்போம். இது பாரு, நடந்தது நடந்து போச்சு. இப்ப நான் காரணம் நீ காரணம்னு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்படியோ வீட்டு டாக்குமெண்ட் அவன் கைக்கு போயிடுச்சு. அதை வச்சு அவன் என்கிட்ட வந்து டீல் பேசுறான். இப்ப நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன், டாக்குமெண்ட்டை கொடுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது பணத்தை புரட்டி டாக்குமெண்ட்டை வாங்கி அத்தை கிட்ட கொடுத்துருவேன். அது வரைக்கும் இந்த விஷயம் மாமாவுக்கோ பெரிய மாமாவுக்கோ தெரியக்கூடாது. நான் இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நடுவுல ஏதாவது குழப்பத்தை பண்ணி பிரச்சனைய சிக்கலாக்கிடாது. நமக்கு குடும்ப மானம் தான் முக்கியம். அதனால இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல ஏதாவது தெல்லுமுள்ளு வேலை பண்ணணும்னு நினைச்ச ஒரு மனுஷியாவே இருக்க மாட்டேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வாங்க மாமா போலாம். ஏய், உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுரி. அத்தை இப்போ சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த நேரத்துல நீ வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கி அது மூலமா இந்த வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பிளான் போடுற. அது இந்த கண்மணி இருக்கிற வரைக்கும் நடக்காதுரி. என் உயிரை கொடுத்தாவது நான் அதை தடுப்பேன். யோ சேர்மன், எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா. இப்பவே நான் அங்க வரேன். பரந்தாமன், பரந்தாமன், பரந்தாமன். யாரா அது என் வீட்டுக்குள்ள வந்து என் பேரை சொல்லி தைரியமா கூப்பிடுறாங்களேன்னு பார்த்தேன். நீதானா அது? என்ன கண்மணி, பேச்சுல ஒரு திமிரு தெரியுது. இத்தனை நாளா சேர்மன் சேர்மன் மரியாதையா கூப்பிட்டு இப்ப பரந்தாமன்னு பேரை சொல்லி கூப்பிடுற. என்ன வர வர மரியாதை தேயுது? வாடா போடான்னு சொல்லாம பேரை சொல்லியாச்சு கூப்பிட்டனே, சந்தோஷப்பட்டுக்கோ. வேண்டாம் கண்மணி, வார்த்தை தடிக்குது, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டுறியா? உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இந்த கண்மணி கிட்ட வேண்டாம். ஓஹோ, நான் யாரு எப்படியாப்பட்டவனு தெரிஞ்சும் என்கிட்டயே திமிர காட்டுறியா? உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் இப்படிதான் பேசுவேன். என்ன பாக்குற? நானும் என் மாமியாரும் உன்னை எப்படி நம்பணும்? என் மாமனாருக்கு தெரியாம வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து ரகசியமா கொடுத்தா நீ என்னடான்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போய் அந்த ராசாத்திக்கிட்டே பெருசா டீல் பேசியிருக்க. நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, பரம்பரை பரம்பரையா கௌரவத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்து வந்த எங்க பெரிய வீட்டை வச்சே டீல் பேசுறதுக்கு நீ யாரு? சும்மா கத்தாதம்மா. நீயும் உன் மாமியாரும் என்ன சொல்லி டாக்குமெண்ட் வச்சு என்கிட்ட பணம் வாங்குனீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும்
4 நாள்ல பணத்தை திருப்பி தரேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. ஆனா அதை செஞ்சீங்களா? இல்லையே. என்ன பேச்சையே காணோம். எலெக்ஷன்ல ஜெயிச்சாலாவது எனக்கு ஃபேவரா ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கலையா? இப்போ பணமும் வரல, உங்களால எனக்கு ஒரு ஆதாயமும் கிடைக்க போறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நான் பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். அதனால என்னப்போ? சி, கூடவே இருந்து இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியே. பாரா, யாரு துரோகத்தை பத்தி பேசுறதுன்னு. சொந்த வீட்டுக்குள்ளேயே மாமியார கைக்குள்ள போட்டுக்கிட்டு ராசாதிக்கு செய்யறது என்ன தியாகமா என்ன? அட போமா அந்த பக்கம். ஹேய், அத பத்தி எல்லாம் நீ பேசாத. சரி, நான் பேசல. ஆனா நான் பக்கா அரசியல்வாதி. இன்னைக்கு தேதியில லாபம் எங்க வருதோ அங்க டீல் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் அரசியல்ல சகஜம் கண்மணி. ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா? நீதான் அதுல கில்லியாச்சே. ஹேய், நீ உன் சொந்த விஷயத்துல டீல் பேசிக்கோ. எக்கேடோ கெட்டு போ. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு டீல் பேசினியே, அதுதான் தப்பு. அதுவும் அந்த ராசாத்தி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவ முன்னாடியே என்ன குற்றவாளியா நிறுத்தி இதெல்லாம் நியாயமா கண்மணின்னு கேட்க வச்சுட்டியே. அதத்தான் என்னால தாங்கவே முடியல. இவ்வளவு நியாயம் தர்மம் பேசுறியே, இப்ப கூட வெறுங்கைய வீசிட்டு தான் வந்திருக்க. எங்க என் பணம்? உன் வீராப்பெல்லாம் பணத்தை வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துட்டு காட்டு. அதுக்கப்புறம் உன் டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டுறேன், நீ எடுத்துட்டு போயிட்டே இரு. ஹேய், நீ பதவியில இல்லாதப்பவே இவ்ளோ ரவுடித்தனம் பண்றியே, பதவியில இருந்தா என்ன ஆட்டம் போடுவ? நான் ஆம்பளை ரவுடினா நீ பொம்பளை ரவுடி, அவ்வளவுதான் வித்தியாசம். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. முதல்ல என் பணத்தோட வர்ற வழியை பாரு. இல்லன்னா நான் ராசாத்திட்டு போய் நிப்பேன். அவங்களும் என் காரியத்தை முடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, வேற வழியே இல்ல. நான் பாரி ஐயா முன்னாடி போய் டாக்குமெண்டோட நிப்பேன். ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறியா? உன்ன மாதிரி பச்சோந்தி கிட்ட பணம் வாங்கினது எங்க தப்புதான். அதுக்கான பலனை தான் இப்ப நாங்க அனுபவிக்கிறோம். கூடிய சீக்கிரம் பணத்தோட வந்து டாக்குமெண்ட்டை மீட்றேன். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ம். என்ன கண்மணி, பதட்டமா வர? சொல்றேன் இருமா. அத்தை எங்க? ரூம்ல தான் இருக்காங்க. சரி, என் கூட வா. சரிங்க, சரி சரி, நான் வச்சிடுறேன். அத்தை, அத்தை. என்ன கண்மணி, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? ஏன் உன் முகம்லாம் வேர்த்து இருக்கு? என்ன விஷயம்? அத்தை, அந்த சேர்மன் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? அப்படி என்ன அவன் செஞ்சான்? நம்ம அந்த சேர்மன் கிட்ட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கின விஷயத்த அவன் அந்த ராசாத்தி கிட்ட சொல்லியிருக்கான் அத்தை. அத சொல்லி கான்ட்ராக்டர் டீல் பேசியிருக்கான். இல்லனா மாமா கிட்ட வந்து சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். நம்ம அந்த சேர்மன் கிட்ட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கின விஷயத்த அவன் அந்த ராசாத்தி கிட்ட சொல்லியிருக்கான் அத்தை. அத சொல்லி கான்ட்ராக்டர் டீல் பேசியிருக்கான். இல்லனா மாமா கிட்ட வந்து சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். இப்போ என்னத்த பண்றது? என்னது, ராசாத்தி கிட்ட டீல் பேசுறானா? ஆமா அத்தை, அது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சேர்மன் கிட்ட நேர்ல போய் கேட்டேன். அதுக்கு அவன், நீங்க அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல, உங்களால நான் பொண்டாட்டியையும் எலெக்ஷன்ல நிக்க வைக்கல, அப்ப நான் கொடுத்த பணத்தை எப்படிதான் வசூல் பண்றது? அதான் ராசாத்தி மூலமா ட்ரை பண்ணலான்னு போனேன். நீங்க அவ்ளோ ரோஷப்பட்டா பணத்தையும் வட்டியும் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்போ திடுதிப்புன்னு 30 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்கடி போறது?
எதுக்குதான் அப்பவே அவசரப்பட வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிருக்கோம் பாரு. அப்படி செலவு பண்ணியும் ஜெயிச்சோமா? அதுவும் இல்ல. டாக்குமெண்ட் அடமான வச்சிருக்கேன்னு ஒரு 2 மாமாவுக்கும் தெரிஞ்சு அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன் கண்மணி, இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது பண்றதுக்குள்ள நானே தூக்குல தொங்கிட வேண்டியதுதான். சம்பந்தி, வேற வழியே இல்ல. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பணத்தை எப்படி புரட்டுறது? சம்பந்தி ஒண்ணு பண்ணலாம். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற நகையெல்லாம் வித்துட்டு செட்டில் பண்ணா? அப்படி எல்லாரோட நகையை வித்தாலும் ஒரு 10 லட்சம் தானே தேரும். மீதி பணத்துக்கு எங்க போறது? அப்போ இந்த பிரச்சனை தீர என்னதான் வழி? பேசாம அந்த சேர்மன் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்கணும் கண்மணி. அவங்கிட்ட இனிமே ராசாத்த கிட்ட இது விஷயமா பேச வேண்டாம்னு சொல்லணும். அவளுக்கு நாம பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சதே எனக்கு பயமா இருக்கு. அவ மூலமாவோ இல்ல இனிய மூலமாவோ உன் மாமாவுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னே போட்டுருவாரு. அதனால சேர்மன் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்டுட்டு வா. இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்ல. சரிங்க அத்தை, நான் திரும்ப போய் அந்த சேர்மன் கிட்ட பேசுறேன். சம்பந்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்மணி பேசிட்டு வந்துருவா. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் தெரிஞ்சுதான் நம்ம கம்பெனி வாங்க ஒருத்தர் வந்தார் போல இருக்கு. அதனால இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு பெரியத்தப்பட்ட கடனை அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த மரகதம்மா உன்ன எலெக்ஷன்ல தோக்கடிக்க அந்த கண்மணியோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீ கஷ்டப்பட்டு வாங்கின கம்பெனியை விற்க போறியா? அப்படியே நீ வித்து கொடுத்து கடன் அடிச்சாலும் வாமா ராசாத்தி, நீ தான் என்னை காப்பாத்துனன்னு உன்னை வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டு வாமான்னு வரவேற்க போறாங்களா? எத்தனை தடவை உன்னை அவமானப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் உன்னை மருமகளா ஏத்துக்காத அவங்களுக்காக நீயே ஃபீல் பண்ற? கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் ராசாத்தி, அவங்களுக்காக நீ இந்த கம்பெனியை விக்கிறதுல சத்தியமா ஒரு துளி கூட எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ராசாத்தி, அண்ணி சொல்றதாமா எனக்கும் சரின்னு படுது. உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு, நம்ம இந்த கம்பெனியை தாராளமா விற்கலாம். அம்மா, அதை யாரும் வேணாம், நாங்க யாரும் மறுக்க போறதே கிடையாது. ஆனா உன்னை மருமகளா கூட ஏத்துக்காத, இவ்வளவு ஏமா ஒரு மனுஷியா கூட ஏத்துக்காத அந்த அம்மாவுக்காக நீ இந்த கம்பெனியை விற்கணும்னு நினைக்கிற பத்தியா? இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. எனக்கு இது பிடிக்கவே இல்லம்மா. நான் அத்தைய பத்தி மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல. இந்த விஷயம் மாமா பெரிய மாமா 2 பேருக்கும் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கொதிச்சு போயிடுவாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா நம்ம மானமே போயிடும். இது மரகதத்தை, கண்மணி எல்லாரையும் பாதிக்கும். அதனால ஒட்டுமொத்த குடும்பமே செதஞ்சு சின்ன பின்னமாயிடும். பாரியா ஐயா குடும்பத்துல உள்ளவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனாலதான் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். யாரும் இதை மறுக்காதீங்க ப்ளீஸ். மாமா, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். ராசாத்தி சொல்ற மாதிரி நிச்சயமா இது ஒரு சீரியஸான விஷயம்தான்.
இது மட்டும் அப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ தெரிஞ்சா பெரியம்மா கண்மணி 2 பேரையும் மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால குடும்பமே உடைஞ்சிரும். கண்டிப்பா இதை தடுத்து நிறுத்த நாம ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். 30 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கடனை அடைக்கிறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. நம்மளால 30 லட்சம் ரூபாயை ஈஸியா புரட்டவும் முடியாது. அதனால கம்பெனியை விற்கிறத தவிர வேற வழியே கிடையாது. மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இவ்வளவு சொல்லும்போது நாங்க இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒரு யோசனை மாப்பிள்ள. கம்பெனியை விற்காம கடன் அடைக்க பிரபு தம்பிகிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமே. அண்ணே, அப்படி இல்லைனா நான் என் மாமனார்ட்ட வேணா கேட்டு பார்க்கட்டுமாண்ணே? நீ என்னம்மா சொல்ற ரசாத்தி? வேண்டாண்ண, நம்ம மேல அவங்க 2 பேருமே அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. பணத்துக்காக அதை பயன்படுத்துறது ரொம்ப சுயநலமா இருக்கும். நம்ம கஷ்டம் பிரச்சனை எல்லாம் நம்மளோடவே இருக்கட்டும். நம்ம கம்பெனியை வித்தாலும் கடன் போக மிச்சம் கொஞ்சம் பணம் இருக்கும். அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம முன்னேறிக்கலாம். இனிமே இத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, எல்லாமே உங்க முடிவுப்படியே நடக்கட்டும். மத்தத அந்த கடவுள் பாத்துக்குவாரு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ராசாத்தி. வாங்கம்மா. வாங்க வாங்க. வாங்க. என்ன எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்ததும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. அதானே. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். மச்சான், நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நாங்க வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல, ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியுது. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைண்ணே. சரி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த மலை கோயில் இருக்குல்ல, வேற லெவலுங்க. சரி, நீங்க போயிட்டு வந்த களைப்புல இருப்பீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, நானும் உங்களுக்கு போய் டிஃபன் செய்றேன். அத்தை வாங்க. இலக்கியா, நீயும் வா. சரி, அப்ப நானும் கிளம்புறேன். நேரமாச்சு, நாளைக்கு பாப்போம் மாப்பிள்ள. அண்ணே வரேனே. அழகு, ஒரு நிமிஷம். அம்மா, மச்சான், நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க. அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். ஆமா, சாப்பிடலாம். வர சாத்தி. போய் ரெஸ்ட் எடுங்க. டேய், இங்க இருக்கிறவங்க யாரோட முகமும் சரியில்லையே. எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு தோணுது. மாப்பிள்ள, ஒருவேளை அந்த மரகதம்மாவால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? அதை சொன்னா நம்ம வருத்தப்படுவோன்னு இவங்களால நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்களோ? இல்லடா, இது அதை விட ஏதோ சீரியஸான விஷயம். ஆனா இன்னும் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாமளே எப்படியா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்டா. டேய் பிரபு, என்னப்பா தூக்கம் வரலையா? ஆமாமா, என்னமோ தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன், ரவுடி பேபி ஞாபகம் வந்துருச்சா? அது ஒரு பக்கம் இருக்குமா. இப்ப நான் யோசிக்கிறது ராசத்திய பத்தி. நம்ம கோயில்ல இருந்து வந்தப்போ இங்க நடந்ததை சொல்றியா? ஆமாமா, நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஏதோ பேசிட்டு இருந்தவங்க டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது நமக்கு தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதை விட யார் முதல்ல சிரிப்பு இல்லை.
ஏதோ நம்ம இருக்கோன்றதுக்காக ஃபார்ம்ல சிஸ்ட் போறாங்க. ஆமாண்டா, அத நானும் கவனிச்சேன். ஆனா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை அத சொல்லி நம்மள சங்கடப்படுத்த கூடாது, நாம இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ. பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். நோய் என்னன்னு தெரியாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஆமாண்டா. அதை நினைச்சாதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. டேய் பிரபு, இத்தனை வருஷத்துல நீ இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லடா. தூங்க முடியாத அளவுக்கு ராசாத்தி பிரச்சனை உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. சரி விடு, ரொம்ப ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அது இல்லம்மா, நான் தான் ராசாத்தி என் தங்கச்சியா மனசார ஏத்துக்கிட்டு ஒரு அண்ணன் எவ்வளவு பாசமா இருப்பானோ அந்த மாதிரி தானம்மா இருக்கேன். என் பாசம் இன்னும் உங்களுக்கு புரியலம்மா. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பழகிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எல்லாம் உங்க அக்கா வேலைதான். ராசத்திய பார்த்து மான ரோஷம் இருந்தா என் தம்பி கிட்ட இருந்து எந்த உதவியும் வாங்க கூடாதுன்னு பேசினால, அப்புறம் எப்படி அவ உதவி கேப்பா? ராசாத்தி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதுதான் செய்வா. உனக்கு போய் அவ கஷ்டம் கொடுக்கணும்னு நினைப்பாளா? அதான் உன்கிட்ட இருந்து விஷயத்தை மறைக்கிறான். அதுக்காக நம்மளா சும்மா இருக்க முடியுமா? அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பொழுது விடியட்டும், நான் அவங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் பேசி பாக்குறேன். அது மூலமா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோட இரு. சரி, நீ போய் தூங்கு. இதை ஏன் நினைச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத, போ. சரிம்மா, குட் நைட். என்ன கண்மணி, மரியாதை மறுபடியும் ஏறுது? என்ன கண்மணி, அதுக்குள்ளேயும் பணத்தை ரெடி பண்ணிட்டியா? மரகதம்மா மருமக ரோசக்காரி தான். அது பணத்தை உடனே புரட்ட முடியல, அதான் அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்க சொன்னாங்க. பணம் இன்னும் கிடைக்கலையா? அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்க? போமா, போய் பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வா. இங்க பாருங்க சேர்மன், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பணம் இப்போ இல்ல, அதனால பொருட்ட நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு என் அத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அசலும் வட்டியும் கரெக்டா வந்துரும்னு சொல்ல சொன்னாங்க. என்ன டைம் தரணுமா? ஆமா சேர்மன், ஆனா அது வரைக்கும் ராசாத்து கிட்ட இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. எனக்கு ஆர்டர் போட உங்க அத்தை யாரு? இங்க பாருங்க, நீங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, தரல. இதுக்கப்புறம் பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க பரந்தாமன், அந்த ராசாத்திய எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கதான் உங்ககிட்ட பணம் வாங்கணும். ஆனா அவகிட்டயே பணத்துக்காக நீங்க போய் நிக்கிறது சரியில்லை. அவ என் ஜென்ம விரோதி, அவகிட்ட நான் தோக்கவே மாட்டேன். அப்படி இல்ல மறுபடியும் நான் ராசாத்தி கிட்ட போவேன், டாக்குமெண்ட்டை தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்மணியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். என்கிட்டயே வா கண்மணி, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என் பணத்துக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஆனா ஒண்ணு கண்மணி, இப்போ உன்னுடைய புடி என் கையில. நான் மட்டும் 2 மாமனார்கிட்டையும் இந்த விஷயத்தை போய் போட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? வேண்டாம் பரந்தாமன், நான் சொல்றத கேளுங்க. இந்த கண்மணி நெருப்பு மாதிரி,
என்ன மீறி நீங்க எதுவும் செய்யக்கூடாது. அந்த வீட்டு டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும். நாங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கிறோம். என்னம்மா நெருப்பு செருப்புன்ட்டு நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ சொல்றத கேட்க நான் என்ன உன் அடிமையா? வேண்டா பரந்தாமன், சொன்னா கேளுங்க. வேண்டாம். என் கோவத்தோட அளவு கூடிக்கிட்டே போகுது. அது உங்களுக்கு நல்லதில்ல, நான் சொல்லிட்டேன். ஏய் கண்மணி, என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என் மூடு மாறுறதுக்குள்ள மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. சேர்மன், நீ இன்னும் போலையா இங்க இருந்து? ஏன் கத்தி நீ புடிச்சா மட்டும்தான் குத்துமா? நான் புடிச்சாலும் குத்தும். ஏய் கண்மணி, கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? ஏய் கண்மணி, கண்மணி, ஏய் கண்மணி, ஏய் ஏண்டி அப்படி கத்துன? எல்லாம் கனவா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே இவளுக்கு. இரு. இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி. குடி. இப்ப சொல்லு, ஏன் அப்படி கத்துன? மா, ஒரு கெட்ட கனவு கண்டேம்மா, அதான் அப்படி கத்திட்டேன். கெட்ட கனவா? என்ன, ராசாத்தி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டாளா? இல்லம்மா, அதை விட பெருசு. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். என்னது, கொலை பண்ணிட்டியா? ஏன் கண்மணி, அம்மா மேல ஏதாவது கோவமா? நான் தப்பு பண்ணிட்டேனா? அந்த கோவத்துல என்ன போட்டு தள்ளிட்டியா? என்னடி நீ? ச்சே, லூசு. உன்ன இல்லம்மா, அந்த சேர்மனை கத்தியால குத்தி கொன்னுட்டேன். என்னடி சொல்ற? அவரை ஏண்டி குத்துன? அந்த சேர்மன் நமக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை எப்படி சமாளிக்க போறோம்? பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறோம்? அது மட்டும் இல்ல, அந்த ராசாத்தி வந்து இதுல தலையிடாம இருக்கணுமே. இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு அந்த ஆளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் அத கனவா வந்து அவனை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு. கண்மணி, அதிகாலையில கனவு கண்டிருக்க, அது நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. என்னம்மா சொல்ற? அப்ப நான் நிஜமாவே அந்த சேர்மனை கொன்னுடுவேனா? இத பாரு, எதுக்கும் விடிஞ்சதுமே கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். அந்த சேர்மன் இத்தனை நாளா நம்ம கைக்குள்ள இருந்துகிட்டு இப்போ திடீர்னு நம்ம கையை விட்டு போயிட்ட மாதிரி இருக்குமா? அவருக்கு ஆதாயம் வேற இடத்துல இருந்து வருங்கிறதுனால அவரு நம்மளை விட்டு விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த ஆள்கிட்ட பணம் செட்டில் பண்ண 1 வாரமோ 10 நாளோ டைம் கேட்டா கூட நம்மள மதிச்சு பேசுவானான்னு டவுட்டா இருக்கு. என்னடி இது? நாம அவரை வச்சுதானே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதாம்மா இத்தனை நாளும் இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. ராசாத்தி மூலமாவோ இல்ல அந்த சேர்மன் மூலமாவோ விஷயம் மாமா காதுக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை சொன்ன மாதிரி தூக்குல தொங்க வேண்டியது இருக்கும். அத்தைக்கே அந்த நிலைமைனா நம்மள கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவாங்க. ஐயோ, என்ன கண்மணி இப்படி குண்ட தூக்கி போடுற? இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படிதான் தப்பிக்கிறது? இனி அவன் நமக்கு யூஸ் ஆக மாட்டான்.
இவ்ளோ தூரம் ஆன பிறகு அந்த ஆளை நம்ம விட்டு வச்சா அவன் நம்மள காலி பண்ணிடுவான். அதனால கனவுல கொன்ன மாதிரி நிஜத்திலையும் போட்டு தள்ளிலான்னு நினைக்கிறியா? ஐயோம்மா, முழுசா சொல்றதுக்குள்ள நீயா ஏன் வீண் கற்பனைக்குள்ள போற? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி காஞ்சனாவை பாக்குறதான்னு சொல்ல வந்தேன். ஆமாண்டி, சொல்றது கரெக்ட் தான். விடிஞ்சதுமே முதல் வேலையா அவளை போய் பாத்துருவோம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. போ தூங்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிய என் பெரியமாவுக்காக ஒரு நொடியில விக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டியே ராசாத்தி. ஆனா இந்த முடிவை எவ்வளவு மன கஷ்டத்தோட எடுத்திருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் உன் மனசு யாருக்கு வரும்? மாமா, என்ன மாமா தூங்கலையா? தூக்கம் வரல. என்னாச்சு? ஏதாவது கவலையா? என்ன கவலையான சாதாரணமா கேக்குற? நீ டக்குன்னு இந்த கம்பெனியை விற்கணுங்கிற முடிவை ஒரு நிமிஷத்துல எடுத்துட்ட. அதுவும் எங்க பெரியமாவை காப்பாத்த போறோங்கிற முடிவோட எடுத்திருக்க. இந்த முடிவை நீ எவ்வளவு வலியோட எடுத்திருப்பல. அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மாமா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போற நல்லது பத்தி மட்டும் யோசிப்போம். நம்ம பெரிய வீட்டு கௌரவத்தை நம்ம காப்பாத்த போறோங்கிற சந்தோஷம் இருக்கே, அது நமக்கு போதும். அப்படி இல்ல ரசதே, இது எல்லாமே பெரியமாவும் கண்மணியும் கொண்டு வந்த பிரச்சனை. அதுல உன்னை பலியாட ஆக்குறாங்க பாரு, அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பரவாயில்ல மாமா, எனக்கு நீங்க முக்கியம். உங்க சந்தோஷம் தான் முக்கியம். உங்களை விட எனக்கு அந்த கம்பெனி முக்கியம் இல்ல. நீங்க மட்டும் என் கூட இருந்தா இது என்ன, இன்னும் பல கம்பெனியை நம்ம உருவாக்கலாம். இதெல்லாம் நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. ஆனாலும் அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து எங்களுக்கு இந்த கம்பெனியை கொடுத்துருங்க, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட்டை தரேன்னு சொன்னா, அப்ப கூட நீ வேண்டான்னு தான் சொன்ன. ஆனா என் பெரியம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் ஒரு நொடி கூட யோசிக்காம இந்த கம்பெனியை வித்துலான்னு முடிவெடுத்த பாத்தியா? இப்படிப்பட்ட உன் தங்கமான குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை எதிரியா நினைக்கிறாங்களே, அதை நினைச்சாலே எனக்கு மனசு வலிக்குது. மாமா, அத்தை என்ன புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. இல்ல ராசதி, அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப நமக்கு வந்திருக்கு. ஆமா ராசதி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வீடு டாக்குமெண்ட்டை பெரியமா கிட்ட கொடுக்கறப்ப ராசாத்தி பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு நாள் அவ உழைப்புனால உருவான கம்பெனியை உங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா நீங்க வளர்த்த புள்ள நான் செய்வேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ராசாத்தி உங்களுக்காக பண்ண துணிஞ்சிட்டா. இப்ப கூட உங்க மனசு மாறாதா பெரியமான்னு கண்டிப்பா உங்ககிட்ட நியாயம் கேட்பேன். ஐயோ மாமா, எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யணும்.
அப்புறம் அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிடும். இல்ல, இதை விட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா இதை நான் பெரியம்மா கிட்ட கேட்க தான் போறேன். அது மட்டும் கிடையாது, உன்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே நீயும் நானும் சேர்ந்து அந்த வீட்டுல வாழணுங்கிறதானே. அதை நான் நிறைவேற்றி வைக்க போறேன். மாமா, நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நடக்குமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இல்ல ராசதி, இந்த முறை கண்டிப்பா நான் நடத்தி காட்டுறேன் பாரு. கவலைப்படாத.